இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் மதிய வணக்கங்க. இதுவில் கமெண்டில் கேட்டிருந்தாங்க என்னன்னாங்க, அப்போது அவங்க கோவிந்தான்னு அங்காள பரமேஸ்வரி கத்திட்டு வராங்கன்னா அப்போ அவங்க அண்ணன் மீது தான் அவங்களுக்கு பாசம், அப்போ சிவபெருமான் மீது புருஷன் மீது பாசம் இல்லை அப்படி தான் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்றாங்க. அப்படி இல்லைங்க. அண்ணன் மீதுன்னா இப்போ பெண்களுக்கே வந்துங்க அம்மா வீட்டுக்கு போகிறோன்னா அது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை தரும். அது மாதிரி அண்ணன் தம்பி மேலே அதீத பாசம் இருக்கும். அவங்க என்ன தான் நம்ம ஒருத்தவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் கல்யாணத்துக்கு பிறகு இருந்தால் கூட என்ன இருந்தாலும் விட்டு தர மாட்டோம். நம்ம பெண்கள் வந்து அது நம்மளோட சுபாவமே அப்படி தான். அந்த மாதிரி தான் அங்காள பரமேஸ்வரியும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கோவிந்தா அப்படின்னு கத்தி அவரை தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி சிவபெருமானுக்கும் அம்மா மேலே அதீத அன்பு, அம்மாவுக்கும் சிவன் மீது அதீத அன்புன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதாவது சிவபெருமானை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, ஆதியும் இல்லாத அந்தமும் இல்லாத இறைவன் அவர் வந்துங்க. ஆதி முதல் முடிவு எதுவுமே கிடையாது அவருக்கு. அவர் ஈடு இணையற்ற தெய்வம், அப்படிப்பட்டவர். அதே மாதிரி அண்ணாமலையாரை சொல்லும்போது கூட சொல்கிறாங்க, அடிமுடி காணா அதிசயம் எங்கள் அண்ணாமலையார் அப்படின்வாங்க. ஏன்னா அங்கே வந்து சிவன் வந்து ஜோதி வடிவில் காட்சி தரதுனால அவர் அடியும் பார்த்தவர் இல்லை, அவரோட முடியையும் பார்த்தவர் இல்லை இந்த உலகத்தில் அப்படின்வாங்க. அப்படிப்பட்ட ஈடு இணையற்ற சிவபெருமானே அம்மா காலடியில் போய் விழுறாருன்னா, என் பொண்டாட்டி கோவமாக இருக்கா, அவளை சமாதானப்படுத்த வேறு வழி தெரியலன்னு சொல்லிட்டு போய் காலில் விழுறாருன்னா அவர் அந்த அம்மா மேலே வைத்த அன்பு எவ்வளோ ஒரு அதீத அன்பு. மனிதர்கள் கூட அதை செய்ய மாட்டோம், ஏன்னா ஈகோ பார்ப்போம். ஆனால் சிவபெருமான் வந்து எண்ணில் பாதி அப்படின்றதுனால அவர் காலடியில் போய் விழுந்திருக்காரு. அதே மாதிரி அம்மாவும் அதாவது சிவனையே மிதிச்சிட்டோமே அப்படின்ட்டு அவங்க கோபமெல்லாம் கண்ட்ரோல் ஆகி நாக்கு அப்படியே கடித்த மாதிரி இருப்பாங்க காளி வேஷத்தில், காளி ரூபத்தில். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள அதீத அன்பு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க. அதை வந்து மனிதர்களால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது அப்படிப்பட்ட அன்பு. ஆனால்